another cooking vlog. இந்த vlogல வந்து நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம cauliflower செப்பரேட்டா ஃப்ரை பண்ணி வச்சிர போறோம். அதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு ஒரு சாஸ் பண்ணி அது கூட mix பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ நான் ஸ்பெஷலி லாவண்யாக்காக டெடிகேட் பண்றேன். சுடுதண்ணி வந்து நான் கொதிக்க வச்சிருக்கேன். இதுல லைட்டா salt சேர்த்திருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த cauliflower ஒரு 2 minutes அதுல விட்டுருங்க. அதுக்கு அப்புறம் வாட்டர் ஃபுல்லா ட்ரைன் அவுட் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். அப்புறம் cornflour வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே மிளகாய் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். திட்டு திட்டா இல்லாமல், அதாவது லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். வாட்டரி கன்சிஸ்டன்சி ஆகிடவே கூடாது, திக் பேஸ்ட்டாக இருக்கணும். நம்மளோட பேஸ்ட் ரெடி. இதில் வந்து நம்ம காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் மசாலாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், மெயினான வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 10 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுவோம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகும் போது மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை வந்துட்டு சிம்மில் வச்சு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம மேலே தெரிக்காது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிங்கன்னா தெரிச்சிடும். எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா ஃப்ரை ஆகணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போடுங்க. நல்ல ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது எண்ணெயெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு ட்ரைன் அவுட் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்து நம்ம சாஸ் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் நான் இப்போ அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நான் வந்து இப்போது பச்சை மிளகாவையும் ரவுண்டாக பொடி பொடியாக கட் பண்ணியிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் நம்மளோட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். இது வந்து கோபி மஞ்சூரியனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ எப்பவுமே இது மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வதக்கிக்கலாம். அதாவது எப்பவும் சொல்கிற மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும். கலர் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டேஜில் நீங்கள் பொடி பொடியாக கேப்சிகத்தை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த காய்கறியுமே ஒரே ஷேப்பில் கட் பண்ணி போடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். அடுத்து தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா கார்னர் பண்ணிக்கோங்க ஒரு சைடாக. அதில் நான் இப்போ சோயா சாஸ் சேர்த்துறேன். அது கூடவே டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துறேன். சோயா சாஸ் சேர்த்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய சோயா சாஸ் சேர்த்துனீங்கன்னா கம்ப்ளீட்டாக டேஸ்ட்டே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸ்பாயில் இந்த சென்ஸ் அப்படியே கசக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது மிளகு தூள். நம்மளோட யம்மியான கோபி மஞ்சூரியனுக்கு உண்டான சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். இது கூட நம்ம இப்போ வந்து சூப்பராக கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவர்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிடுறோம். அடுத்து ஒரு 2 minutes வந்து இதை வதக்கி விடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட யம்மியான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லணும் கீழே. அப்போ தான் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்காக குக் பண்ணுறதுல. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு லாவண்யா இந்த ரெசிபி கேட்டதுக்காக. ஃபைனலி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வச்சுட்டு கார்னிஷ் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஜாஃபி சாம்ஸ் vlogs.